ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹோம் டேப்பில் தேர்ட் செக்மெண்ட் பார்க்குறோம். இந்த செக்மெண்ட் என்னென்னா அலைன்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அலைன்மெண்ட் டேப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அலைன்மெண்ட்ஸில் நமக்கு முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டாப் அலைன், மிடில் அலைன், பாட்டம் அலைன் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. டாப் அலைன் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா டைப்பாக இருக்க வந்து டாப்பில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நமக்கு இங்கே ரஜினிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நார்மலாக எந்த டேட்டா நம்ம டைப் பண்ணணும் அது பாட்டம் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம டாப்பில் வேணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரஜினிங்கிற நேமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே டாப் அலைன்மெண்ட் இருக்குது கொடுத்தா உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ ரஜினிங்கிறது லெஃப்ட் சைட் பாட்டமில் இருந்துச்சு, அது இப்போ லெஃப்ட் சைட் டாப்பில் போயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் டாப் அலைன்மெண்ட். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பண்ணால் மிடில் அலைன்மெண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி டாப்பில் இருந்தது மிடில் போயிடுச்சு. அதுக்கடுத்து 3வது ஆப்ஷன் இருக்கிறது பாட்டம் அலைன்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் இந்த 3ஓட டிஃப்ரென்ஸ். இதுக்கு அடுத்து நமக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட்னு இருக்குது. நம்ம நார்மலாக டைப் பண்ணும்போது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும், அது வேர்ட்ஸாக இருக்கும்போது. இதே நம்பர்ஸாக இருக்கும்போது நம்ம டைப் பண்ணால் அது ரைட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக வச்சிருக்குது. இப்போ நமக்கு ரைட் சைடு அலைன்மெண்ட்டில் இருக்க நம்பர் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக மாறணும் அப்படின்னா 3 அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணோன்னா இது சென்டர் அலைன்மெண்ட்டில் போயிடும். அதே நமக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் வேணும் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி நம்ம சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதுதான் லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட் அலைன்மெண்ட். ஓகேவா, இப்போ இந்த அலைன்மெண்ட்டே நமக்கு சென்டர் இருக்குது, ஆனால் சென்டர்லேயே பாட்டமில் இருக்குது. நமக்கு என்ன இந்த செல்லில் சென்டருக்குள்ளே வேணும் அப்படின்னா நம்ம எங்கே பண்ண போகிறோம், மிடில் அலைன்மெண்ட் கொடுக்குறோம். மிடில் அலைன்மெண்ட் கொடுத்தா இப்போ இந்த செல்லோட சென்டரில் இது அலைன்மெண்ட் ஆப்ஷன். நம்ம அலைன்மெண்ட்ஸுக்கு ரைட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓரியன்டேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஓரியன்டேஷன் என்ன, இப்போ வந்து நமக்கு நேம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம டைப் பண்ண லெட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணாம், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணும், கிராஸாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி அப்படின்னு டவுன்லேருந்து அப்வர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தா என்னங்கன்னா தமிழுங்கிற லெட்டர் வந்து நமக்கு ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு. இப்போ நான் இது எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாண்டிங் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஹெட்டர்ஸ் மட்டும் எனக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சில டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ் டாப் ரோல் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும், அதுக்கு நம்ம இந்த அலைன்மெண்ட் யூஸ் ஆகுது. அடுத்து ஆங்கிள் கிளாக் வைஸ், இதோட டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி அப்படின்னா அப்வர்ட்ஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸ் வருது. நம்ம இப்போ இதை கொடுக்கும்போது என்னாங்கன்னா அதே மாதிரி அப்வர்ட்ஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸ் வருது. இது எந்த மாதிரி சினாரியோஸில் உங்கள் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு நேம் அப்படின்னு இருக்குது, நமக்கு வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா வெர்டிக்கலாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு வெர்டிக்கலாக இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வெர்டிக்கலாக ஓகே வருது. இப்போ மறுபடியும் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதான் ஏபி எப்படி இருக்குன்னு பாருங்கள், பாட்டம்லேருந்து டாப்பில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் இதை கொடுக்குறேன். கீழேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கீழேருந்து மேலே ரைட் சைடு கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் அப்படிங்கிறது. இப்போ ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன் அதோட ஆப்போசிட் டைரக்ஷன், ரைட் சைட்லேருந்து டவுன், தமிழ் வந்து மேலேருந்து கீழே உங்களுக்கு இப்போ மாறிடுச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மட் செல் அலைன்மெண்ட் இருக்குது. நம்ம எப்படி அலைன்மெண்ட் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அலைன்மெண்ட்டில் போயிருக்கோம். அலைன்மெண்ட்டில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன டிகிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ டிகிரி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இங்கே கொடுக்கும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ இங்கே மாறிக்கும். இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அலைன்மெண்ட் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபார்மட் செல் அலைன்மெண்ட். நமக்கு இதில் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் இருக்குது, டிக்ரீஸ் இன்டென்ட், இன்க்ரீஸ் இன்டென்ட். இன்டென்ட்லேயே அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மூவ் யுவர் கண்டென்ட் க்ளோசர் டு த செல் பார்டர் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போ இந்த இன்டென்ட்டை வந்து நான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது. இப்போ நம்ம ரைட்டு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டில் போகுது, டுவர்ட்ஸ் ரைட் செல் இருக்குல்ல, ரைட் செல் கார்னர் போகுது. அதே மாதிரி லெஃப்ட்டில் வேணும்னா நமக்கு லெஃப்ட்டில் வேணும். இப்போ எந்த இடத்துல எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த அலைன்மெண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன்டென்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாக செலக்ட் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். எல்லாமே ரைட்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். நமக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா wrap டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த wrap டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த நேம் நம்ம டைப் பண்ணியிருக்கோம்ல அது வந்து இந்த செல்லுக்குள்ளேயே இருக்கிறனால தெரியல. இப்போ செல்லை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் நேம் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது என்ன எனக்கு விசிபிளாக எவ்வளோ தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் ஆஃப் செகண்டரி கூட இப்போ எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் ரோ வந்துடுறதுனால அதோடது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிறதுனால நமக்கு இந்த A1 இருக்கிற காலம் வந்து சரியாக டிஸ்பிளே ஆகும். இந்த wrap டெஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அதில் எவ்வளோ டிஸ்பிளே பண்ண முடியுமோ அது கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் wrap டெக்ஸ்ட்டோட யூஸேஜ். இப்போ wrap டெக்ஸ்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணி மறுபடியும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா,
இப்போ அடுத்து நமக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா மெர்ஜன் சென்டர். இந்த மெர்ஜன் சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மெர்ஜன் சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டோட்டல் அண்ட் பர்சன்ட் அப்படிங்கிற 2 நேம் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 நேமுமே எனக்கு வேணாம், இது ரெண்டுக்குமே எனக்கு டோட்டல் அப்படிங்கிற ஒரே நேம் வந்தால் போதும். அப்படின்னா நான் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணி மெர்ஜன் சென்டர் அப்படிங்க கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ இது என்ன அலர்ட் கொடுக்குன்னா நமக்கு மெர்ஜிங் செல்ஸ் ஒன்லி கீப் த அப்பர் லெஃப்ட் வேல்யூ அண்ட் டிஸ்கார்ட் அதர் வேல்யூ கேட்குது. அதாவது நமக்கு இங்கே இருக்கிற நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டேட்டாவில் லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்க டேட்டாஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகும், மற்ற எல்லாமே டெலிட் ஆயிரும். ஓகேவா அப்படின்னு கேட்குது. நான் இதை ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லுமே மெர்ஜ் ஆகிட்டு டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும்தான் நமக்கு கொடுக்குது, ப்ரெசென்ட்டுங்கிற வேல்யூ போயிருக்கு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு மெர்ஜ். செகண்ட் என்ன இருக்குது, மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றது. இப்போ மெர்ஜ் அக்ராஸ் எங்கே யூஸ் ஆகுன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 4 டேட்டாவை காமிக்கிறேன். இப்போ இந்த 4 டேட்டா செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 4 டேட்டா செலக்ட் பண்ணி மெர்ஜன் சென்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னா 80 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வருது, மற்ற எல்லா வேல்யூமே நமக்கு டிசேபிள் ஆயிருக்கு. பட் மெர்ஜன் அக்ராஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நான் மெர்ஜன் அக்ராஸ் கொடுத்தேன்னா தனித்தனியாக ஈக்குவலாக ஈச் ரோ வந்து தனித்தனியாக கேரக்டரைஸ் பண்ணி இங்கே 80 இருக்குது, இங்கே 69 இருக்குது. இப்போ இது ரெண்டில் எனக்கு 80 மட்டும் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே கொடுத்துட்டோன்னா இப்போ 80யை செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி அடுத்த செல்லுக்கு போகுது. அடுத்த செல் 90, 99 2 இருக்குது. இப்போ இந்த 2ல் 90 மட்டும் எடுக்கணும். அப்போ நான் மறுபடியும் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னா இந்த 2மே எனக்கு இப்போ சென்டர் ஆயிடுச்சு. இது தனி ரோவாக மெர்ஜ் ஆயிடுச்சு, இது தனி ரோவாக மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் இந்த மெர்ஜ் அக்ராஸ்க்கும் மெர்ஜ் சென்டருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ மறுபடியும் இந்த மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, மெர்ஜ் செல்ஸ்க்கு இப்போ நான் இங்கே பாருங்களேன், இப்போ மெர்ஜன் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் ஒரு டேட்டா இப்போ நான் 2 டேட்டா செலக்ட் பண்ணுறேன், மெர்ஜன் சென்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னா அது சென்டர் அலைன்மெண்ட்டில் வந்துடுது. ஓகேங்களா, பட் அலைன்மெண்ட் இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த 4 இது இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2ல் வந்து எனக்கு மெர்ஜ் பண்ணணும், பட் அது என்ன அலைன்மெண்ட்டில் இருந்துச்சோ அதே அலைன்மெண்ட்டில் எனக்கு இருந்தால் போதும். அப்படின்னா மெர்ஜ் செல் கொடுக்கணும். சென்ட்ரல் அலைன்மெண்ட் வரணும்னா மட்டும்தான் இந்த மெர்ஜன் சென்டர். நார்மலாக மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெர்ஜ் செல் கொடுத்தோம்னா அது என்ன அலைன்மெண்ட் இருக்கோ அதே அலைன்மெண்ட்டில், இப்போ ரைட் அலைன்மெண்ட்டில் இந்த நம்பர் இருந்துச்சு, அதே ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, ஆனால் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எடுத்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இதற்கு மெர்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னா அன்மெர்ஜ் செல்ஸ். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டோன்னு என்ன ஆகுனா நம்ம மெர்ஜ் பண்ணது போய் தனித்தனி டேட்டா வந்துடும். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டியது அன்மெர்ஜ் செல் கொடுத்தா நம்ம பழசாக மெர்ஜ் பண்ண டேட்டா வந்து ரெக்கவர் ஆகாது. ஓகேங்களா, இதுதான் நம்ம அலைன்மெண்ட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ். இதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் டவுன் ஒன்று இருக்குது. இந்த ட்ராப் டவுன் பண்ணால் அலைன்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகுது. அலைன்மெண்ட்டில் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக நமக்கு இதில் கேட்குது, நம்ம இதிலே கொடுத்துக்கலாம். லெஃப்ட் இண்டென்ட், ரைட் இண்டென்ட் அப்படின்னு, சென்டர் அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுக்குற அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. நம்ம என்ன வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம வந்து அலைன்மெண்ட் கவர் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணலாம். இந்த டாபிக் நான் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.